ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லாண்ட் ஏஞ்சல். எங்கேயும் காதல் எப்போதும் காதல்ன்ற சீரீஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் எடுத்தோன்னே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய சீன் வந்துட்டு லீஜினையும் ஷென்னியையும் பார்த்துட்டு கோவப்படுறாங்க. அப்புறமா அங்கே வந்துட்டு இனிமேல் நீ என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு லீஜின் கிட்ட சொல்லிடுறாங்க. லீஜின் இருந்துட்டு இனிமேல் நான் தான் உனக்கு தப்பு பண்ணேன், நீ என்னை மன்னிச்சிரு, நீ மோயிவன் கூட சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டுறாங்க. சீனும் அங்கேருந்து கோச்சிட்டு வந்துட்டுறாங்க. நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் கூட தான் இருப்பேன், நீ சொன்னல, இப்போ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு எப்போவும் நம்மளோட ட்ரிங்க்ஸ் பண்ணுற ரூமில் இருந்துட்டு அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சுருக்க ரூமில். அப்போ வந்துட்டு இவங்க எழுதின லெட்டர்ஸு, அவங்க கொடுத்த அந்த வெட்டுக்கிளியெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பார்ல, அது எல்லாத்தையும் தூக்கி அதில் போட்டு எரிச்சிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்க அழுதுகிட்டே அப்படியே தூங்கவும் செஞ்சிட்றாங்க. இங்கே காட்டுறாங்க ஷென்னியும் லீஜினும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்படி போகும்போது ஷென்னி சொல்கிறாங்க, நான் உங்கள் கூட தான் கோஸ்லாட் வரைக்கும் வரப்போகிறேன் அப்படின்னா, ஏமா அங்கே எனக்கு எந்த பவரும் இல்லை பரவாயில்லையானு, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் உங்களை தொடர்ந்து தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. விடிஞ்சே போயிடுது. சீன் அங்கேயே படுத்திருக்காங்க. நம்ம மாஸ்டர் அங்கேருந்து சீனை பார்க்குறாங்க. பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அப்புறம் சீன் அந்த சத்தத்துக்கிட்ட எந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இந்த மாதிரி என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம்மா நான் கேள்விப்பட்டேன், லீஜனுக்கு நல்ல கண்ணு தான், ஆனால் ஜட்ஜ்மெண்ட் தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இருந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் என்னை நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ மாஸ்டர் சொல்கிறாரு, அவங்க ரெண்டு பேர் போயிட்டாங்கம்மா, அதிகமாக குடிக்காத, நீ வேணா அழுதுரு அப்படின்றாங்க. இல்லை வேண்டாம், அவங்க தான் இங்கேருந்து போயிட்டாங்கல்ல, நாம் வேணா இன்ட்ரெஸ்ட்டாக ஒன்று பேசலாமா அப்படின்னா, என்னம்மா அப்படின்னா, உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு, சரியாயிடுச்சு அப்படின்னா அந்த மேஜிக் பெல்லுனா என்ன மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேஜிக் பெல்லுங்கிறது பெரிய வெப்பன் தானே, அதையே நீங்கள் கோஸ்லாட்டில் கொடுத்துருக்கீங்க, கோஸ்லாட்டில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அது ஹெவன்லி ஃபாதர் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தர் இருந்திருக்காரு, அவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஹெவன்லி ஃபாதருங்கிறது வேறு, ஹெவன்லி லார்டுங்கிறது வேறு, சரிங்களா. ஹெவன்லி ஃபாதர் போன தடவை நம்மளுக்கும் கோஸ்லாடுக்கும் சண்டை வந்தப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஃபெய்த்துக்காக நாங்கள் அதை கொடுத்துருக்கோம் அவங்கக்கிட்ட அப்படின்னு. சரி, இதை என்ன பண்ண முடியும், இதை சரி பண்ணவே முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம், இது ஒரு தடவை ஆக்டிவேட் பண்ணிட்டோன்னா அங்கே இருக்க ஃபுல் சோலையுமே அது எடுக்கும். அப்படி எடுக்கும்போது நம்ம ஒருத்தங்க சோல் கொடுத்து நம்ம அதை லாக் பண்ணலாம் அப்படின்னோன்னா யாரால் முடியும் அப்படின்னா, நைன்டெயில் ஃபாக்ஸோட கிங்கு, அப்புறம் ஜியானு, அப்புறம் துங்கா தீஜுன், இவங்க 3 பேரால் தான் அப்படின்னோட, இவங்க 3 பேரால் மட்டும்தான் செய்ய முடியுமா அப்படின்னோன்னா, இல்லை அது என்னாலேயும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இவர் ஹெவன்லி ஃபாதரோட பையன் தான் நம்மளோட மாஸ்டர், சரியா, அதனால் என்னாலேயும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்க ஓ அப்படியா, சரி மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அந்த பக்கத்துலேருந்து வெளியே வராங்க. அந்த ரூம்லேருந்து வெளியே வரும்போது நம்மளுடைய ஃபஸ்ட்டு சீனியர் நம்மளுடைய மாஸ்டர்கிட்ட ஒரு இன்விடேஷனை கொடுக்குறாங்க. இந்த இன்விடேஷனுக்கு போகிறீங்களான்னா, ஆமாம் நான் என் சீனை கூப்பிட்டு தான் போகிறேன் அப்படின்னா, சரி அப்படின்றாரு. அப்புறம் மாஸ்டர் உனக்காக தான் இதை செய்கிறாருமா, உனக்காக தான் செய்கிறாருப்பா, உன்னை ஷென்னியை ஏமாற்றிட்டார்ல, இப்போவாது நீ கொஞ்சம் தெளிவாரு, மாஸ்டர் கூட போயிட்டு சந்தோஷமாக வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இவன் என்ன இப்படி நினச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீன் யோசிச்சுட்ருக்காங்க. அதே இங்கே கோஸ்ட்டில் ஆட காட்டுறாங்க. அந்த பக்கம் அப்போ தான் நம்ம லீஜின் போய்கிட்டு இருக்கும்போதே அங்கே எல்லோரும் கைது பண்ணிடுறாங்க. அவங்க அண்ணா கைது பண்ணி நேராக அவங்க அப்பாட்ட கொண்டு விட்டுடுறாங்க. அவங்கள கொல்றதுக்காக வரும்போது நம்ம ஷென்னி என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் ஒன்றும் சீனுக்காக போல, எனக்காக தான் வந்தார், என்ன நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம், நீங்கள் அவரை விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னா, உடனே என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்குறாரு. நீ விடுறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தயவு செஞ்சு நீங்கள் விடுறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறேன். இப்போ நீங்கள் படைக்கு எல்லோரையும் போருக்கு எல்லோரையும் கூப்பிட்ருக்கீங்க இல்லையா, ஆனால் அவர் ஒரு ஃபார்மேஷன் வச்சுருக்காரு, நான் அதை உங்களுக்கு திருடி தரேன், அப்படி நான் செஞ்சேன்னா நீங்கள் எனக்கு 2 விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா, என்ன அப்படின்னா லீஜினை விட்டுறணும், எங்களுக்கு நீங்கள் கிராண்டாக ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. உடனே அவரும் சரின்றாரு. உடனே சரின்ட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் சந்தோஷப்பட்டுருக்காங்க. அதே ஹெவன்லி பேலஸை கட்டுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம சீனை கூப்பிட்டு நம்ம மாஸ்டர் வந்திருக்காரு. மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் சீனு, இங்கே தான் நாங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் இவளையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி, இவனையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கே மவுண்டன் லார்டு தான் அங்கே நின்றுட்டுருக்காரு. அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த லார்டு பேசிகிட்டு இருக்கும்போதே நம்மளுடைய ஹெவன்லி பேலஸோட 2 பிரின்ஸும் வராங்க. அதை பார்த்தோன்னே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதில் இருக்க ஒரு பிரின்ஸுக்கு தான், அதாவது இந்த செகண்ட் பிரின்ஸை காமிச்சு இவர் தான் சின்சூவில் கல்யாணம் பண்ண போகிறாங்க அந்த பைச்சியானுக்கு அப்படின்னோடனே சீன் அப்படின்னு என்னது அப்படி சொல்லிடுறாங்க. உடனே மாஸ்டர் இப்படி திரும்பி பார்த்தோன்னே, இல்லை இவங்க ஒரு ஃபாக்ஸ் தான், இவங்கள பைச்சியானோட ஜியான் தான் எடுத்து வளர்த்திருக்காங்க, அதனால் இவங்களுக்கு தெரியுன்றனால இவங்க ஷாக் ஆகிட்டாங்க.
அப்படின்ட்டாங்க. ஆமாம் ஆமாம், நாங்கள்லாம் ஒன்றா தான் வளர்ந்தோம், அதனால தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் இங்கே பேசி முடிச்சுட்டு வா வா அந்த வாரை பற்றி பேசணும், எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் சரின்றாங்க. அங்கே போய் பேசிவிட்டு இங்கே வந்து அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. யாருக்குன்னா நம்மளுடைய மாஸ்டருக்கு. ஏன்னா அந்த ஹெவன்லி ட்ரையல் வாங்கினார்ல, அதனால் அந்த ட்ரீட்மெண்ட்டை பார்க்கும்போது அப்போ அந்த மவுண்டன் கார்டு வந்து பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், உங்களோட ட்ரீட்மெண்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்போது, இல்லை எல்லா விதமான நோயையும் என்னோடய ட்ரீட்மெண்ட் குணப்படுத்தாது. ஆனால் நான் வந்து உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறேன். ஏன்னா லோட்டஸில் வந்து போன தடவை நாங்கள் வந்தப்போ லோட்டஸில் முன்னேற்றம் தெரியுது. அந்த கோல்டன் லோட்டஸோட உங்களுக்கு கொடுத்த ஒரு வேலை வந்து முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம் எனக்கும் அதோட உணர்வு தெரியுது அப்படிங்கிறாரு. அதே இங்கே டீமன் நம்மளை கோஸ்ட் வேர்ல்டை காட்டுறாங்க. கோஸ்ட் வேர்ல்டில் நம்மளுடைய ஷென்னி வந்து ரெடியாக உட்காந்துட்ருக்காங்க, லீஜின் வருவாங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தான் கல்யாணமான முதல் நாள் ராத்திரி. அதனால் அவங்க வந்துட்டு ரொம்ப ஆசையாக காத்துட்ருக்கும்போது நம்மளோட லீஜின் சொல்கிறாரு, சீன் நீ என்னை மன்னிச்சிடு, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் சீன் இல்லை நான் வந்து ஷென்யோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது, ஷென்யுவா தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறாங்க. நான் உங்களுக்காக தானே இதை செஞ்சேன், உங்கள் உயிர் இப்படி காப்பாற்றுறதுக்காக தானே இதெல்லாம் செஞ்சேன், நான் அங்கேயே அவங்களையவே எதிர்த்து செஞ்சுட்டேன், இந்த மாதிரி எங்கள் ஊருக்கும் போக முடியாது, இனிமேல் குள்ளனுக்கும் போக முடியாது, ஏன் என்னை இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, உன்னை யார் செய்ய சொன்னா, நான் ஒன்று செய்ய சொன்னால் உன்னால் தான் நான் வந்து சீனியே விட்டு விலக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவங்க வரும்போது கரெக்டாக அவங்க அண்ணன் வந்து நம்மளுடைய லீஜினை கைது பண்ணிடுறாங்க. ஷீனை கூட்டிகிட்டு போய் அடி வெளுத்து விட்டுறாங்க. அப்போ அந்த கோஸ்ட் லார்ட் சொல்கிறாரு, நான் வந்து போர் தொடுக்க போகிறேன், இவளை தூக்கிட்டு போய் குள்ளன் மவுண்டனில் விசிறிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் வந்துட்டு நான் போர் தொடுக்க வரேன்றதையும் நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அப்போ இங்கே குள்ளன் மவுண்டனை கட்டுறாங்க. நம்மளுடைய சீனும் நம்ம மாஸ்டர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. மாஸ்டர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது மாஸ்டரால் உடம்பு ரொம்ப முடியல. அதனால் அவர் சொல்கிறாரு, ஏம்மா நான் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ போய் கொஞ்சம் அந்த பக்கம் நான் ரெஸ்ட் எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தியானம் பண்ண போயிடுறாரு. அந்த சமயத்தில் சீனு எந்திரிச்சு இந்த பக்கம் வந்துடுறாங்க. அவங்க பக்கத்தில் வந்து லோட்டஸ்லேருந்து அப்படியே ஒளிர் வருது. அவர் வந்து ஹெவன் ட்ரையல் வாங்கியிருக்கும் போதே நம்மளுடைய சீனை அழுதுட்டு வந்து முட்டி போட்டு நான் உங்களுக்கு சூப் வச்சு தரேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சமயத்துலேயே இந்த லோட்டஸ்லேருந்து நம்ம மாஸ்டர் மாதிரியே ஒருத்தர் வந்திருப்பார். அவர் வந்து சொல்லியிருந்திருப்பார், முட்டாள் நரியே அவனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு மாஸ்டர் எப்படி என்ன ஆகும் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ வந்து சொல்கிறாரு, நீ வந்து இவ வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, சீன் என்னால் தான் என் மாஸ்டருக்கு இவ்வளோ உடம்பு சரியில்லை, இப்போ வேறு வருது, எப்படி அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே, நல்ல வேலை நான் வந்து லீஜிங்கை லவ் பண்ணுறது வந்து எங்கள் அண்ணக்கிட்ட சொல்லலை, எங்கள் 4வது அண்ணக்கிட்ட அப்படின்ட்டுலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது, நீ வந்து தப்பு செஞ்சின்னா மாஸ்டர் வந்து அந்த தப்பை ஏற்றுக்க மாட்டார், உனக்காக தான் அவர் வந்து அந்த ட்ரையலை ஏற்றுக்கிட்டாரு, அவருக்கு உடம்புக்கு ஒன்றும் ஆகாது, அவர் காட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோட்டஸில் இருக்க பையன் சொல்கிறான். அதே பார்த்தோன்னே நல்ல வேலை நான் லீஜியனை பற்றி நான் லெட்டரில் எழுதலை, எங்கள் 4வது தானே என்னை அவமானப்படுத்தியிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அப்போ உனக்கு 4 அண்ணன் இருக்காங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. வார் வரப்போகுது, மாஸ்டர் எனக்கு என்ன மாதிரி கொடுப்பாருன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது, வாருக்கெல்லாம் உன்னை மாஸ்டர் விட மாட்டாங்க அப்படின்ட்டு நம்ம சீனை பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. சீனுக்கு பின்னாடி பக்கம் தான் நம்ம லோட்டஸ் பையன் உட்காந்துருப்பாங்க. இப்படி திரும்பி மாஸ்டரை பார்க்க திரும்பும்போது 2 பேரும் நேருக்கு நேராக க்ளோஸாக பார்த்துக்க மாதிரி இருக்கும். லோட்டஸ் பையனும் நம்மளோட சீனை பார்த்தோன்னா அவருக்கு வெக்கம் வந்து எந்திரிச்சு வேகமாக அந்த பக்கம் போய்ட்டுறாரு. அதே இங்கே காட்டுறாங்க. திரும்பி பார்க்கும்போது இங்கே யாருமே இல்லாத மாதிரி காட்டுறாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து லோட்டஸ் பையன் இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதே வந்துட்டு இங்கே சீனியர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த செக்கர் விளையாண்டுட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்க அது வந்து அந்த செஸ் விளையாண்டுட்ருக்காங்க. அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது நம்மளோட 9th சீனியரும் 2nd சீனியரும் சொல்கிறாங்க, பாவம் மாஸ்டருக்கு வந்து ரொம்ப முடியல, அப்படி இது வந்து ஹெவன்லி ட்ரையல் வாங்கினதுனால தான் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட் சீனியர் சொல்கிறாரு, வேண்டாம் இது வந்து 17th முன்னாடி சொல்லாதீங்க, அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோ ஷென்யோட்லேருந்து இப்போ அவள் போயிட்டு வந்தோடனே ஷென்யோக்கு வேறு கல்யாணம் நடக்கும்போது அங்கே ஒரு வாரமே வந்து அதை ஒரு பண்டிகையாக கொண்டாட போகிறாங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவான்ட்டு நம்மளுடைய சீனியர் சொல்லிகிட்டு இருக்கும்போது நேராக நம்ம சீன் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க, நான் அங்கே போயிட்டு வந்தேன் எல்லாரையும் பார்த்தேன் அப்படின்னு. இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு 17th பார்த்த மாதிரியே தோணுது, நீ இதே மாதிரி தான் இருக்கணும், எதை நினச்சி கவலைப்படக்கூடாது சீனியர் சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஷென்னியை கொண்டு வந்து இங்கே போட்டு வச்சுருக்காங்க, அடி போட்டு பின்னிட்டாங்க அப்படின்னு. உடனே இவங்க அங்கே ஓடி போய் அவங்கள தூக்கிட்டு வந்து மாஸ்டர்கிட்ட காட்டுறாங்க. ஆனால் இதே மாஸ்டர் காட்டுறாங்க. மாஸ்டர்கிட்ட என்ன பண்ணுறாங்க, மாஸ்டர்கிட்ட ஷென்னியை பார்க்குறதுக்கு சீனியர் வரும்போதே ஷென்னியை சொல்கிறாங்க, அவங்க போர் தொடுக்க போகிறாங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. அதே இங்கே மாஸ்டர் கட்டுறாங்க. மாஸ்டர் பார்க்குறதுக்காக ஹெவன்லி லார்டும் நம்மளுடைய தீஜுனும் வந்திருக்காங்க. அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி இப்போ
போர் வரப்போகுது, நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியலையேன்னு போரை பற்றி நம்மளோட ஹெவன்லி லார்ட் பேசிகிட்டு இருந்தா, நம்ம தீஜன் வந்து அந்த கப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கா. இந்த டீ கப் ரொம்ப அழகாக இருக்குது, இதில் இருக்க லோட்டஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ஒரு இது பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்கே, நீ வேறு அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நான் வேணால் உங்களுக்கு ஒரு செட்டு கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் பேசிகிட்டு இருக்காரு. அங்கே இருக்க ஹெவன்லி லார்ட் மட்டும்தான் அந்த வாரை பற்றி வருத்தப்பட்டு இருக்காரு. அப்போ வந்து இவங்கெல்லாம் வெளியே வரும்போது நம்மளுடைய ஃபஸ்ட்டு சீனியர் அந்த ஷெனியை தூக்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி அடிச்சு துரத்திட்டாங்க. அதே மாதிரி இங்கேயும் வாருக்கு வரப்போகிறாங்களாம்மா அப்படின்னு சொன்னோன்னே உடனே இருந்துட்டு சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு, நீங்கள் போய் அந்த பொண்ணை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டாரு மாஸ்டர். அப்போ வந்துட்டு ஹெவன்லி லார்ட் கேட்குறாரு, நான் ஏதாவது உனக்கு உதவி செய்யட்டுமான்னு. அவங்க 2000 பேர் இருப்பாங்க, நீங்கள் எனக்கு 2 லட்சம் பேர், அவங்க 20,000 பேர் இருக்காங்க, நீங்கள் எனக்கு 2 லட்சம் பேர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாசம் கேட்டோன்னே ஹெவன்லி லார்டும் சரின்னு சொல்லிடுறாங்க. அதே இங்கே காட்டுறாங்க, இவங்க 2 பேரில் யார் எல்லாரும் பசங்களாக இருக்குமேடா, எப்படா இந்த பிள்ளையை சரி பண்ணுறதுன்னா அது ஆபத்துக்கு பாவம்ல செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 16th சொல்கிறாரு. உடனே இவரும் சீலான்னு சொன்னோடனே உடனே இவங்களும் செஞ்சிடுறாங்க. அந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து உயிர் பொழைச்சிடுது. உடம்பு கொஞ்சம் சரியானோன்னு நேராக சிஎன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ பண்ண தப்புக்கு உனக்கு மன்னிப்பு வேறையா, மன்னிக்கலன்னா அப்புறம் எதுக்கு நீ அவங்களெல்லாம் என்னை பார்த்துக்க சொன்ன, நான் ஒன்றும் சொன்னது மாஸ்டர், நீ இப்படி முட்டி போடுறதா இருந்தால் நீ போட்டுக்கிட்டே இரு, நான் ஒன்றும் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீன் வெளியே வரவும் 9th சீனியர் வந்து இவங்கக்கிட்ட பேசவும் சரியாக இருக்கு. நம்ம 2 பேர் வார்க்கு மாஸ்டரோட தான் போகிறோம், வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு போய்ட்டுறாரு. அந்த நேரத்தில் சென்னியும் கட்டுறாங்க. சென்னி என்ன சொல்கிறான்னா, இங்கே உள்ளே நம்ம வரும்போது எவனுமே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான், அந்த மாஸ்டர் கூட நம்மளை என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறான், இல்லை சீன் வந்து என்னை முட்டி போடுன்னு சொல்லிட்டு போகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களையெல்லாம் நான் பழி வாங்குறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக சீன் போட்டு அந்த பொண்ணு வருது. இந்த பொண்ணு பண்ணதெல்லாம் தப்பு, ஆனால் மற்றவங்க மேலே பழி போடுது. இங்கே பார்த்தா இங்கே வந்து அவங்க வார்க்கு வந்திருப்பாங்கள்ல, அங்கே ஒரு டென்ட்டு போட்டிருப்பாங்களே, அந்த டென்ட்டில் வந்துட்டு மாஸ்டர் நின்றுட்டு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கும்போது சீனும் நம்மளுடைய 9th சீனியரும் உள்ளே வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மாஸ்டர், அந்த 3 பிரின்ஸு, ஹெவன்லியோட 3 பிரின்ஸு, அப்புறம் கார்ட்னஸ் கோ இவங்கெல்லாம் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்தோன்னே கார்ட்னஸ் கோக்கு அப்படியே ஷாக்கு, என்ன சீனையுமா கூப்பிட்ருக்காங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி சரி இவங்க 3 பிரின்ஸுப்பா, இவங்க 3 பிரின்ஸு வந்து இன்றைக்கி தான் தடவை வாருக்கு வந்திருக்காங்க, அவங்களும் நம்மளோட கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம 9th சீனியர் டு சிஎன்டி சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்களும் நம்ம கூட பங்கெடுத்துக்குவாங்கன்னா, இல்லை அவங்க பார்க்க தான்ப்பா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் என்ன பண்ணிட்டோம்னா, நீயும் ஒரு பக்கம் டீமை கூட்டிகிட்டு போயிட்டு நீ ஒரு பக்கம் நெல் அப்படின்னு, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டோன்னா, நீ வந்து என் கூட தான் வரப்போகிற அப்படின்றாங்க. அதே மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீனும் மாஸ்டரும் சந்திக்கிறாங்க. மாஸ்டர் வந்துட்டு, சீன் நீ போகிற நினச்சி வருத்தப்படுறியாமா அப்படின்னா, ஆமாங்க என்னால தானே இந்த பிரச்சனைலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, அவன் ஏற்கனவே போர் புரியணும் முடிவு பண்ணிட்டான், ஆனால் நான் வந்து உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு, என்ன அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து அந்த மேஜிக் பெல்லோட மந்திரத்தை நான் அவனுக்கு சொல்லித்தரப்போகிறேன் அப்படின்னோடனே, சரி மாஸ்டர் நீ தான் டேலண்டான பையன், அதனால தான் நான் அவனுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெல்லை வந்து அவங்களுக்கு சொல்லித்தராங்க. அதே இங்கே ஜியான் வந்துட்டு அங்கே ஒரு சின் வச்சுருக்காங்க, அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சர் வந்து இந்த வார் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலான்னு பார்க்கும்போது அங்கே இருக்க 3 ஸ்ட்ரிங்கே அறுந்து போயிடுது. அதை பார்த்தோன்னா அவர் ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் தான் வார்க்கு வர முடியாது, 2 பேருக்கும் தெரிஞ்சவங்க, அதனால் நான் வரலன்னு சொல்லியிருப்பாரு. அதனால் அவர் ஷாக் ஆகுறாரு. இங்கே அதே பொழுது விழுந்துருச்சு, போர் ஆரம்பிச்சிருச்சு. 2 பக்கமும் செம்மையாக ஃபைட் ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய மாஸ்டர் வந்து அந்த ஃபார்மேஷனை ரெடி பண்ணிட்டுறாரு. ஆனால் அந்த ஃபார்மேஷனை உடைக்கிற மாதிரி கீழேருந்து ஒரு பெரிய அனிமல் வந்து எல்லாரையும் பிடிச்சி சாப்பிட்றது. அதுக்கப்புறமா வார ஆரம்பிச்சிருது. ஃபார்மேஷன் உடஞ்சதுனால 9th சீனியர் உள்ளே புந்து சண்டை போடுறாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அந்த பக்கம் இருக்க ஃபஸ்ட்டு பிரின்ஸ் வராங்க. இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஷாக் ஆகுறாங்க. இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோட பார்க்கறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.